ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் வருகையின் காரணமா இன்று முதல் அடுத்த 3 நாட்கள் டிசம்பர் 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் தமிழகத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் குறைந்து மழை வானிலை திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் டிசம்பர் 16, 17 தேதிகள்ல விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் பதிவாகும். அதே போல டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகள்ல தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்லயும் பரவலா பல இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல சற்றே கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதி, தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் டிசம்பர் 17, 18 தேதிகள்ல நாளை மறுநாள் ஓரிரு இடங்கள்ல கனமழை இருக்கும். இதன் காரணமா நமக்கு குற்றாலம், தீர்ப்பரப்பு போன்ற அருவிகள்ல கூட நீர்ப்பெருக்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையை பொறுத்தளவிற்கு இன்றும் நாளையும் விட்டு விட்டு மழை பதிவாகும். நாளை மாலைக்கு பின்பு மழை படிப்படியாக விலகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் விட்டு விட்டு மழை பதிவாகும். ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. டிசம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் குளிர் வானிலையும் பனிப்பொழிவும் படிப்படியா அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை எவ்வளவு நாட்கள் நீடிக்கும், மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும்? ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டிட்வா போன்ற புயல்கள் எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். இந்த மழை எந்த மாதிரியான தீவிரத்தை கொடுக்கும்? குறிப்பா இது நமக்கு தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலம் போன்ற ஒரு வலுவான அமைப்பு எதுவும் இல்லாம ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று வருகை தந்துதான் மழைப்பொழிவு கொடுக்குது. உள் மாவட்டங்கள்லயும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். ஆனா கடலோர மாவட்டங்களை விட அங்கு மழை குறைவா தான் இருக்கும். அப்போ பார்த்தா நமக்கு கடலோர மாவட்டங்கள்லயே மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கிறோம். அப்படி பார்த்தா உள் மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை நாளை டிசம்பர் 17 தேதியில எதிர்பார்க்கலாம். 18ஆம் தேதியை பொறுத்த மட்டில் தென் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள் நோக்கி மழை வானிலை திரும்பிவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா கடந்த சில நாட்களாக வேலூர், திருவண்ணாமலை, ஈரோடு, தருமபுரி போன்ற மாவட்டங்கள், திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற உள் மாவட்டங்கள் எல்லாம் குளிர் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 14 முதல் 17 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறைந்து காணப்பட்டது. அந்த குளிரிலிருந்து இன்று முதல் ஒரு 3 நாட்களுக்கு ஒரு இடைவெளி கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். லேசானது முதல் மிதமான மழையும் அந்த குறைந்தபட்ச வெப்பநிலை கொஞ்சம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் டிசம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு மழை வானிலை முழுமையாக விலகி பனிப்பொழிவும் குளிரும் தீவிரமடைவதற்கான சூழல் காணப்படுது. சென்னையை பொறுத்த வரைக்குமே கடந்த சில நாட்களாகவே அந்த குளிர் அப்படிங்கறது அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இது கொஞ்சம் முன்னதாகவே இந்த குளிர் தீவிரம் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு தெரிகிறது. இதனை அடுத்து குளிர் சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இல்ல, இயல்பாவே நமக்கு டிசம்பர் பிற்பகுதியில, அதாவது டிசம்பர் 15 கிட்ட நமக்கு குளிர் படிப்படியா தொடங்கும். இந்த ஆண்டு ஒரு வார காலம் முன்னதா தொடங்கி இருக்கு. இது இயல்பான ஒண்ணுதான். நமக்கு இது இயல்பா மார்கழி மாதம் என்றாலே குளிரின் தாக்கம் அதிகமா இருக்கும். கார்த்திகை இறுதி வாரத்திலேயே இந்த குளிர் தொடங்கி இருக்கு. தற்போது இந்த மழைப்பொழிவின் காரணமா இந்த 3 நாட்களுக்கு குளிர் குறைந்து இந்த மழை வானிலை என்பது திரும்பி இருக்கும். மீண்டும் டிசம்பர் 18 முதல் 28ஆம் தேதி வரைக்கும் குளிரும் பனிப்பொழிவும் ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே, அதுக்கு சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள்லயும் உள் மாவட்டங்கள்லயும் மலை பிரதேசங்கள்லயும் தீவிரமடைந்து காணப்படும். அதே சமயத்துல எல்லாருமே டிசம்பர் மாதத்திலேயே இவ்வளவு பனிப்பொழிவு இருக்கு, அப்ப ஜனவரி மாதம் இன்னும் அதிகமான குளிரும் பனிப்பொழிவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஆனா டிசம்பர் இறுதியில முழுமையாக இந்த பனிப்பொழிவு தீவிரம் குறைவதற்கான ஒரு சூழல் காணப்படுது. ஜனவரி முதல் வாரத்துல பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா அந்த குளிர் பனிப்பொழிவு குறைந்து கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் என்பது காணப்படுது. அப்படி பார்க்கும்போது ஜனவரி மாதத்துல வெயிலின் தாக்கமும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பும் மீண்டும் உருவாகும்னு எதிர்பார்க்கலாம். பனிப்பொழிவின் தாக்கம் ஜனவரி முதல் வாரத்துல குறைவதற்கான சூழலும் தென்படுது. டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே வேற எதுவும் புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளோ அதிக கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகளோ இருக்குதா? இல்ல, தற்போதைய நிலையில பார்த்தோம்னா நமக்கு கடல் சார்ந்த அலைவுகள்லாம் சாதகமற்ற நிலையில தான் இருக்கு. மீண்டும் டிசம்பர் 28ஆம் தேதி வாக்குல, டிசம்பர் மாதத்தின் இறுதியில ஒரு கிழக்கு திசை காற்றின் வருகையின் காரணமா நமக்கு மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நமக்கு அதிக கனமழையோ அல்லது மிக கனமழையோ அல்லது புயல் சின்னங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளோ இல்ல.
அதே சமயத்தில் ஜனவரி மாதத்திலையும் நமக்கு முதல் வாரம் வரைக்குமே வடகிழக்கு பருவமழை நீடித்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கும் ஜனவரி மாதத்தின் முதல் பகுதிகளில் கடல் சார்ந்த அலைவுகள் வருகை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஜனவரி மாதம் வருகை தந்தா நமக்கு தாழ்வு பகுதி புயல் சின்னங்கள் உருவாகாவிட்டாலும் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றும் மேற்கத்திய தாழ்வு நிலையிலிருந்து மேற்கு காற்றும் சந்தித்து நமக்கு முந்தைய காலங்கள்ல எல்லாம் ஜனவரி மாதத்திலும் நல்ல கனமழையை கொடுத்திருக்கு. அது போன்ற நிகழ்வுகள் ஜனவரி மாதம் இந்த வருடமும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது குறித்து நமக்கு வாய் நாட்கள்ல மேலும் ஒரு துல்லியத்தன்மை கிடைக்கும். தமிழகத்துல மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும், அதே போல உள் மாவட்டங்கள்ல மழையினுடைய அளவு எப்படி இருக்கும் என்பது குறித்து விரிவான தகவல் அளித்தமைக்கு நன்றி ஹேமச்சந்தர். நன்றி. தமிழகத்துல இன்று ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நாளை வட தமிழகத்தினுடைய ஓரிரு பகுதிகளிலையும் மழை இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் சொல்லியிருக்காரு. அதே போல நாளைய தினமுமே மழை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கிழக்கு திசை காற்றினுடைய மாறுபாட்டின் காரணமாக தமிழ்நாட்டில் இந்த மழை இருப்பதாகவும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசியில கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவுமே சொல்லப்படுது. நாளை தமிழகத்துல ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வட தமிழகத்தினுடைய ஓரிரு இடங்கள்லையுமே மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவுமே தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் நம்முடன் தகவல்களை சொல்லியிருந்தாரு. இன்றும் நாளையும் சென்னையை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை தொடரும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. பனிப்பொழிவை பொறுத்த வரைக்குமே பொதுவாக மார்கழி மாதத்துல தொடங்க வேண்டியது கார்த்திகை மாதத்தினுடைய அந்த இறுதி வாரத்திலேயே ஒரு வாரம் முன்னதாக தொடங்கியிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. அதே போல இந்த பனி குளிர் பொறுத்த வரைக்கும் டிசம்பரினுடைய இறுதியில படிப்படியாக குறைந்து ஜனவரி முதல் வாரத்துல நன்றாகவே குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கான சூழல் தான் நிலவுவதாகவுமே சொல்லியிருக்காரு. பொதுவாகவே மார்கழி கார்த்திகை மாதங்கள்ல குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில கார்த்திகையினுடைய இந்த இறுதியிலேயே ஒரு வாரம் முன்னதாக குளிர் தொடங்கியிருக்கிறதாகவுமே குறிப்பிட்டிருந்தாரு.